ஹே गाइस எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல். இன்னைக்கு நம்ம ஜோ அப்படின்ற படம் எப்படி இருக்குன்னு சொல்லி தாங்க பார்க்க போறோம். ஜோன்னு ஒருத்தர் ஒரு பொண்ணை லவ் பண்றாருங்க. ஆனா இங்க வேற ஒரு பொண்ணு கூட கட்டாயம் கல்யாணமும் பண்றாங்க. அப்படி அவர் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணும் திருமணத்துக்கு அப்புறம் நம்ம ஜோவை வெறுத்து ஒதுக்குறாங்க. ஒரு நாள் நம்ம ஜோ தெரியாம அந்த பொண்ணை டச் பண்ண அப்பா அவங்க ரொம்ப பயங்கரமாவும் இவரை வெறுக்கிற விதமா ஒரு ஓரத்துல உட்காந்து கதறி அழுகுறாங்க. அதுக்கு என்ன காரணம், இவரோட கல்யாண வாழ்க்கை என்ன ஆச்சு, இதுக்கு பின்னாடி என்ன காரணங்கள் இருக்குன்றதுதான் இந்த படத்துடைய கதைங்க. இது ஒரு அண்டர்ரேட்டடான மூவி. தியேட்டர்ல எத்தனை பேர் மிஸ் பண்ணிருப்பீங்கன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா ஓடிடில இந்த படத்தை பாருங்க. இந்த மாதிரி நல்ல படங்களுக்கு உங்க ஆதரவை கொடுத்தாதான் நம்ம தமிழ் சினிமாவாலையும் அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கவும் முடியும். இந்த மாதிரியான நல்ல ப்ரொடக்ஷன் கம்பெனியும் ஒரு நல்ல டைரக்டரும் உருவாகவும் முடியும். இப்போ இந்த கதையில என்ன இருக்கு அப்படின்றத ரொம்ப ஷார்ட்டாவே ஒரு ஹைலைட் மாதிரி உங்களுக்கு சொல்லிடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க. பை தி வே நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. படத்துடைய ஓபனிங் சீன்லயே ஒரு ஸ்கூல்ல ஒரு கல்ச்சரல்ஸ் நடந்துகிட்டு இருக்குங்க. இப்போ அதே ஸ்கூல்ல இருக்கிற ஒரு பையனை காமிக்கிறாங்க. அவரோட பேரு தான் ஜோ. இவருக்குன்னு ஒரு செட் ஆஃப் கேங் இருக்குங்க. ஒரு நாள் இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த மைம்ல கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டே இருக்க அப்ப அவங்க ஸ்கூல்ல ஏதோ ஒரு பயங்கரமான பிரச்சனை நடக்குதுங்க. ஒரு பொண்ணுக்கு எதிரா நம்ம ஜோவும் அந்த இடத்துக்கு போயிட்டு சண்டெல்லாம் போட்டுட்டு வராரு. கட் பண்ணா இப்ப நம்ம ஜோக்கு கல்யாணங்க. அப்படியே கேங்கா சேர்ந்து குடிச்சுக்கிட்டு இருக்க கல்யாண பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க பேர் ஸ்ருதி. அவங்களும் கால் பண்றாங்க. ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. போதையில இருக்கிறதுனால நம்ம ஜோவும் அதை கேட்காம வச்சிடறாருங்க. இப்பதான் கதை ஜோவுடைய அழகான வாழ்க்கைக்குள்ள போகுது. 2010ல கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு காலேஜ்ல தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட ஜோ சேர்ந்திருப்பாரு. அப்படி கிளாஸ்க்குள்ள போகும்போதே அங்க அழகா ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க அழுகைய பார்த்து ஜோக்கு பிடிச்சு போகுங்க. ஒரு கடத்துல அந்த பொண்ணு தன்னோட கிளாஸ்னு தெரிஞ்ச உடனே இன்னும் ரொம்ப குஷியாவாரு. அவங்க மலையாளி வேறங்க. ஜோவை கையிலேயே பிடிக்க முடியல. ஜோ தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஹாஸ்டல்ல தான் தங்குவாரு. புதுசா வந்த அந்த மலையாள பொண்ணை லவ் பண்ற அப்படின்ற மாதிரியே சொல்றாரு. ஆனா ப்ரப்போஸ் பண்றதுக்கோ ஏன் பேசுறதுக்கோ கூட ரொம்ப பயப்படுவாரு. அப்படி ஒரு நாள் அந்த பொண்ணை நம்ம ஜோவை கூப்பிட்டு பேச அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து வியந்து போக, எதுக்காகடா அவ உன்னை கூப்பிட்டு பேசணுன்ற மாதிரி கேட்க, அப்பதான் கம்ப்யூட்டர் லேப்ல அந்த பொண்ணு அவங்க பேரை எழுதும் போதோ பேருக்கு பின்னாடி அவங்க அப்பா பேரை டைப் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஜோவோ அவரோட பேரை டைப் பண்ணி விட்டுறாருங்க. அந்த பொண்ணு பேரு சுச்சித்ரா ஜோ அப்படின்ற மாதிரி இருக்கு. அது மூலியமா தான் ஜோ நம்ம பின்னாடி சுத்துறான்ற மாதிரி நம்ம சுச்சிக்கும் தெரிய வருதுங்க. அதுல இருந்து இந்த பொண்ணு எப்பெல்லாம் காலேஜுக்கு வராங்களோ அந்த பொண்ணு என்ன ட்ரெஸ் போடுறாலோ அதே ட்ரெஸ் நம்ம ஜோவும் போட்டு வருவாரு. அது எப்படின்னு கேட்கும் போதோ அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டு நம்ம ஜோவுடைய ஃப்ரெண்டா இருப்பாங்க. அவங்க ட்ரெஸ் பார்த்து சொல்றதுனால இவரு அப்படி பண்ணுவாருங்க. காலேஜ்ல வேற மலையாள பசங்க சில பேர் வந்து நீ எங்களை தான் லவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம சுச்சி கிட்ட சொல்ல அவங்களும் ப்ரப்போஸ் பண்ணதுக்கே அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணாலே அழுதுரும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. அங்க நிறைய பசங்க நம்ம சுச்சி பின்னாடி சுத்துவாங்க. யாரெல்லாம் எப்பெல்லாம் ப்ரப்போஸ் பண்றாங்களோ அப்பெல்லாம் நம்ம சுச்சி அழுதுகிட்டே இருப்பாங்க. இதனாலேயே நம்ம ஜோ நம்ம சுச்சி கிட்ட பேசறதுக்கோ ப்ரப்போஸ் பண்றதுக்கும் பயப்படுறாருங்க. ஒரு நாள் கிளாஸுக்கு வரப்போ லேப் கோட் இருந்தாதான் கிளாஸுக்குள்ள விடுவேன்ற மாதிரி வாதியாரும் சொல்ல, அப்ப சுச்சி எல்லாம் ஃபர்ஸ்ட் பேட்ச்ல போயிட்டு வெளியே வந்திருப்பாங்க. அவங்க கிட்டயும் போய் கேட்கலான்னு சொல்லி அப்படி சுச்சி கொடுத்த அவங்களுடைய லேப் கோட்டை போட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாவே லேபுக்குள்ள போவாருங்க. காலேஜ்ல ஓணம் ஃபங்க்ஷன் வேற வருது. நம்ம சுச்சி அங்க சாரி கட்டிக்கிட்டு வராங்க. இன்னைக்கு அவகிட்ட எப்படின்னா ப்ரப்போஸ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு நம்ம சுச்சியை கூப்பிட்டு ஏதோ வந்து சொல்ல வர, ஆனா சொல்ல முடியாம தவிக்க சுச்சியும் பறன்னு சொல்றாங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பறக்கிற மாதிரி எல்லாம் காமிச்சிட்டு அங்க இருந்து ஓடி வந்துடுறாருங்க. ஒரு கடத்துல இந்த மலையாள பசங்க எல்லாம் ஜோவை மறிச்சு சுச்சி பின்னாடி சுத்தனா அவ்வளவுதான் சொல்லிட்டு கலாட்டாவும் பண்ண ஜோவோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த பொண்ணுக்கு காம்படிஷன் அதிகமாகிட்டே இருக்கு, நீ ப்ரப்போஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு கிளாஸ்ல இருக்கும் போதே சுச்சியோட பின்னாடி பெஞ்சில ஜோவை உட்கார வைக்கிறாங்க. ஜோவை வற்புறுத்தி ப்ரப்போஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ப்ரப்போஸும் பண்ண வைக்கிறாங்க. அவரும் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அழுதுகிட்டே இவரு ஓடிடுறாருங்க. பாத்ரூம்ல வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம பயத்துல இருக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அந்த பொண்ணு யார் ப்ரப்போஸ் பண்ணாலும் அழுவா, நீ பண்ணதுக்கும் அழுதானா உன்னை பிடிக்கலன்னு அர்த்தம், வா போய் பாப்போம்னு சொல்லிட்டு கிளாஸுக்கு போனா வழக்கம் போல நம்ம சுச்சி அங்க அழுக நம்ம ஜோவோ அங்க ரொம்ப சேட் ஆகுறாரு. அந்த பொண்ணு கிட்ட சாரி கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு சுச்சி வீட்டுக்கு போற நேரமா பார்த்து சுச்சியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போக சுச்சி கூடயே உங்க கிளாஸ்மேட் ஒரு பொண்ணு இருக்காங்க. எதுக்குடா பின்னாடி வரீங்கன்னு கேட்க, இல்ல காலையில சொன்னதுக்கு பின்னாடி வரேன்னு இவங்களும் சொல்ல அவங்க சுச்சி கிட்ட பேசிட்டு ஓகேடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஜோவோ அவருக்கு தான் ஓகே சொல்றாங்க போல இருக்குன்னு சொல்லி சந்தோஷத்துல மிதக்குறாருங்க. ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிச்சிட்டு நம்ம சுச்சியும் ஊருக்கு போற நிலையில அதான் அந்த பொண்ணு ஓகே சொல்லிச்சுல போய் பேசுறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவையும் பேச வைக்க, அப்பதான் அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோ அவ அழுதுகிட்டு இருந்தால இப்ப கொஞ்சம் ஓகே ஆயிட்டா, அதுக்கு தான் ஓகே சொன்னான்ற மாதிரி சொல்ல, இது தெரியாம நம்ம ஜோ வேற சுச்சி கிட்ட பேசவும் போயிடுறாருங்க. ஆனா வழக்கம் போல என்ன பேசுறதுன்னு தெரியாம பஸ் வர வரைக்கும் சும்மாவே பக்கத்துல நின்னுட்டு இப்ப சுச்சியும் பஸ்ல ஏறாங்களா இவர் கீழே இருந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த மலையாள பையன் வந்து நம்ம சுச்சி பக்கத்துல வாண்டடா உட்காந்து கொஞ்சம் உரசுற மாதிரிலாம் இருக்காங்க. நம்ம ஜோக்கு பயங்கர கோவம் வருது. சுச்சியும் நம்ம ஜோவை ஒரு பார்வை பாக்குறாங்க. அதுல காதல் தொடங்குதுங்க. நம்ம ஜோக்கு ஒரு தைரியம் வருது. பஸ்ஸுக்குள்ள போயிட்டு அந்த பையனையும் மிரட்டி அங்க இருந்து எழுந்துக்க வச்சு நம்ம சுச்சி பக்கத்துலயே உட்காந்து நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க தோல்ல கை போட அங்க நம்ம ஜோ மேல சுச்சிக்கு காதல் வருது. அப்புறம் நிறைய காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய போன்ல பேசுறாங்க. ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரும் பஸ்ல போயிட்டு இருக்கும் போது கிஸ் பண்ணவும் செய்யறாங்க. கிஸ் பண்ண சந்தோஷத்துல ஜோவோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் இதை ஷேர் பண்ண இந்த விஷயம் பரவி கிஸ் பண்ணதெல்லாம் வெளியே சொல்லுவியான்னு சொல்லி அதுக்கும்
சண்டை போடுறாங்க. ஒரு நாள் இவங்க 2 பேருமே கோயிலுக்கு போயிருக்காங்க. அங்க மரத்துல தாலி கட்டி இருக்குங்க. ஜோவும் அதை எடுத்து சுச்சி கிட்ட கட்டிடவான்னு கேட்க சுச்சியும் பயந்துட்டு அதுக்கப்புறம் அந்த தாலியை கட்டிடு, ஒருவேளை கடைசி வரைக்கும் என் கழுத்துல தாலி கட்ட முடியாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது, இப்பவே கட்டிடுன்ற மாதிரி ஜோ கிட்ட சொல்ல அதுக்கெல்லாம் காலம் இருக்குன்னு சொல்லிட்டு ஜோவும் அந்த தாலியை மரத்திலேயே கட்டி விட்டுறாருங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி காமிச்சா நம்ம ஜோக்கு கல்யாணம் நடக்குது. அங்க உட்காந்து இருக்கிறதோ ஸ்ருதின்னு வேற ஒரு பொண்ணு. அப்படி சுச்சிக்கும் ஜோக்கும் என்ன ஆச்சுன்றத இப்ப திரும்பி பார்க்கலாம். ஒரு கட்டத்துல 3rd இயர் வந்து இவங்களோட காலேஜும் முடிய சுச்சி இப்போ கேரளாக்கும் கிளம்புறாங்க. அடுத்து வர 2 வருஷம் 2 பேரும் பாத்துக்காம போன்லயே தான் நிறைய பேசிக்கிறாங்க. இந்த லவ்வர்ஸ் 2 பேரும் பாத்துக்காம இருந்தாலே அவங்களுக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருங்க. அப்படி இவங்களுக்குள்ளயும் வருதுங்க. அதுல 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல உன் கூட வாழவே முடியாது, பிரேக்கப் பண்ணலான்ற நிலைமைக்கு வந்துடுறாங்க. கடைசியா ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்துட்டு பேசி பிரிஞ்சிடலான்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வராங்க. ஆனா அங்கேயும் அவங்களால பிரிய முடியாம ஒன்னு சேர்றாங்க. ஒன்னு சேர்ந்தாலும் போன சண்டை யாருனால வந்ததுன்னு சொல்லிட்டு அதை வச்சு திரும்பி சண்டை போட நம்ம ஜோவோ எனக்கு பிரீத்திங் ஸ்பேஸ் கொஞ்சமாச்சு வேணும், நம்ம தூரமா இருந்து இப்படி மிஸ் பண்ணி பேசிக்கிறதுனால தானே சண்டை வருது, பேசாம கொஞ்ச நாள் பேசாமையே இருப்போம், பேசாம இருந்தா நான் ஒன்னும் உன்னை மறக்க மாட்டேன், நீயே என்ன மறக்காம இரு, நானே ஒரு நாள் உன்னை தேடி வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்தும் கிளம்புறாரு. அப்படி பேசாமையே பல காலங்கள் காதலும் நகருதுங்க. அப்பதான் சில மாசம் கழிச்சு சுச்சியும் ஜோக்கு கால் பண்ணி முக்கியமான விஷயம் எங்க அப்பா கிட்ட வந்து பேசு, லவ் மேட்டரை வீட்டுல சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜோவும் இப்போ அவரோட வாழ்க்கையில ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய நேரங்க. சுச்சியும் உன்னோட கோவத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டு எனக்காக வந்து பேசுன்ற மாதிரியும் சொல்ல ஜோவும் கிளம்பி கேரளாக்கு போறாரு. ஆனா வீட்டுல அவங்க அப்பா மட்டும் இல்லைங்க, சொந்தக்காரங்களா உட்கார வச்சு எப்படின்னா இந்த லவ்வை பிரிச்சு விடணும்னு சொல்லி பிரச்சனை பண்றதுக்காகவே பேசுறாங்க. சுச்சிய வேற ரூம்ல வச்சிருக்காங்க. அங்க வந்த ஜோவை ரொம்ப அவமானப்படுத்துறாங்க. எங்க பொண்ணு பின்னாடி சுத்தக்கூடாது, மறந்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஒரு கட்டத்துல வந்திருக்க அந்த சொந்தக்கார பசங்க வேற நம்ம ஜோ மேல கை வைக்க அப்ப ஜோ தெரியாம நம்ம சுச்சியோட அப்பா மேல விழ அப்ப அவங்க அப்பா வெட்டி அவழ்ந்துருதுங்க. அப்ப சுச்சி ரூம்ல இருந்து வெளியே வந்து பார்க்கும் போதோ அவங்களுக்கு அது தப்பா கன்வே ஆயிடுது. ஜோ தான் நம்ம அப்பாவை அடிச்சுட்டான் போலன்ட்டு. இதை ஒரு நல்ல சந்தர்ப்பமா பயன்படுத்தி அவங்க வீட்லயும் ஆமான்னு சொல்லி நடிக்க ஆரம்பிக்க இப்ப அவங்க வீட்டை பேச்ச கேட்டுக்கிட்டு எங்க அப்பா மேலேயே கை வச்சுட்டியா என்ன ஜோன்னு சொல்லி இங்க இருந்து வெளியே போடா, உன் லவ் வேணா எதுவும் வேணான்னு சொல்லி சுச்சியும் முடிவு பண்ணி ஜோவை வெளியே போக சொல்ல இதை கூட புரிஞ்சுக்க மாட்டாளேன்னு சொல்லி திரும்பி கோவத்தோட நம்ம ஜோ அங்க இருந்து கிளம்புறாருங்க. சுச்சியை பிரிஞ்சு வந்ததுல இருந்து அவர் பயங்கரமா குடிக்க ஆரம்பிக்கிறாரு. வீட்டுக்கே போகாம பீச் ஓரத்துல உட்காந்துட்டு இருக்காரு. இவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து நிறைய சமாதானப்படுத்துறாங்க. அப்பதான் சுச்சிக்கு கல்யாணம் அப்படின்ற ஒரு இன்விடேஷன் வேற கிடைக்குதுங்க. இன்னொருத்த தாலி கட்ட போறானா, அப்ப நான் கட்டின தாலி எங்கன்னு கேட்க அந்த மரத்துல இருந்து வேற ஒரு கயிறை எடுத்து சுச்சி கழுத்துல கட்டிருப்பாரு. அவங்களும் அதை மறைச்சியே வீட்டுல இருந்திருப்பாங்க. அதை எல்லாமே காட்டுறாங்க. அவளை கடைசியா ஒரு வாட்டி பாக்கணும்னு சொல்லி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்லிட்டு அங்க வாந்தி எடுத்து மயக்கமும் அடைய அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எமோஷனலா ஃபீல் பண்ணி அவங்களோட காரை எடுத்துக்கிட்டு நம்ம ஜோவையும் கேரளாக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்பதான் அங்க ஒரு அலறல் சவுண்ட் கேக்குதுங்க. என்னன்னு வீட்டுக்கு போய் பார்த்தா அங்க நம்ம சுஜி பிணமா இருக்காங்க. ஆமாங்க, புதுசா பார்த்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ஜோதான் மனசுல இருக்கான்னு சொல்லி சுச்சி அங்க சூசைட் பண்ணிருக்காங்க. சாகத்துக்கு முன்னாடி ஒரு லெட்டர்லயும் எங்க அப்பாவை ஜோ அசிங்கப்படுத்திட்டான், நாளைக்கு எங்க அப்பா முன்னாடியும் ஜோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனை கூட்டு வந்து நிக்க முடியாது, எனக்கு ஜோ பிடிச்சதுக்கான முக்கியமான காரணமே எங்க அப்பா பண்ற மாதிரியான சில விஷயங்கள் அவனும் பண்ணான், இப்ப எங்க அப்பாவே அவமானப்படுத்திட்டு அவன் கூட எப்படி வாழ்றது, அவன் இல்லாம வாழலான்னு பார்த்தா அதுவும் என்னால முடியல, அதனாலதான் சூசைட் பண்றேன்னு சொல்ல அப்பதான் சுச்சி வீட்டுல இருக்கவங்களுக்கும் புரியுதுங்க. முக்கியமா அவங்க அப்பாக்கு என்னோட சொந்தக்காரங்களெல்லாம் திட்டுறாரு. இப்படி கௌரவம்னு சொல்லி பொண்ணோட வாழ்க்கையே போச்சேன்னு சொல்லி கதறி அழுகிறாரு. அங்க ஜோவை அடிக்க வந்த சொந்தக்காரங்களையும் தடுத்து நிப்பாட்டி ஜோவையும் அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாரு. ஜோவால அங்க ஒண்ணுமே முடியலைங்க. வெளியே வந்து கேட்ல உட்காந்து கதறி அழுகிறாரு. இப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்கு அப்புறம் பல வருஷங்களா நம்ம ஜோவால இதுல இருந்து வெளியே வர முடியலைங்க. அவர் முற்றிலுமா மாறுறாரு. குடிக்கிறாரு குடிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த நேரத்துல ஜோக்கு துணையா இருக்கிறது அவருடைய நண்பர்கள் தாங்க. அப்படி நண்பர்களோட குடிச்சிட்டு அங்க மயங்கியும் விழ விஷத்தை கலந்திருக்காருன்ற மாதிரி அவங்க நண்பர்களுக்கும் தெரியுது. ஹாஸ்பிட்டல்லையும் சேர்க்கிறாங்க. ஜோவோட அம்மாவும் அப்பாவும் துடிச்சு போறாங்க. ஜோவோட அப்பாவும் ஜோ கிட்ட வந்து சின்ன வயசுல தனியா படுக்க மாட்டேன்னு எங்க கிட்ட பயந்து அழுவ, இப்போ அதை விட நீ பயந்தாங்குழியா ஆயிட்ட, அந்த பொண்ணு போயிட்டான்னு சொல்லிட்டு நீயும் போலான்னு முடிவு பண்ணிட்டல, ஆனா விதிய பாத்தியா உன்னை பழைக்க வச்சிருச்சு, அப்பனா உனக்காக வேற ஏதோ காத்து இருக்குன்னு அர்த்தம், இதுக்கப்புறம் இப்படி பண்ணாதன்னு சொல்றாரு. அப்பா போன உடனே ஃப்ரெண்ட்ஸுமே நம்ம ஜோ பக்கத்துல உட்காந்து என்னதான் ஐசியூல இருந்தாலும் ஜாலியா பேச ஆரம்பிக்கிறாங்க. மச்சான் நீ சாகலான்னு முடிவு பண்ண, சரி நம்ம நண்பனையும் ஏன்டா சாவடிக்க முடிவு பண்ணன்ற மாதிரி கேட்க அப்பதான் ஜோ ஒரு பீர் பாட்டில குடிச்சிருப்பாருல, அதே பீரை வாங்கி அவர் ஃப்ரெண்டும் குடிச்சிருப்பாருங்க. அவரும் பக்கத்து பெட்ல அங்க அட்மிட் ஆயிருப்பாரு. அங்க ஜோ பயங்கரமா சிரிக்கிறாரு. ஒரு கடத்துல ரெக்கவர் ஆகி தன்னோட வீட்டுக்கும் வர அவங்க அம்மாவும் கண்ணத்திலேயே அரைஞ்சு என்னடா பார்த்த உடனே வர லவ் எது தெரியுமா, உன்னை குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் உன்னை நான் பார்த்தேன் பாத்தியா, அதுதான் பார்த்தவன வந்த லவ், அந்த பொண்ணு போயிட்டான்னு நீ போனோன்னு முடிவு பண்றியே, அதை விடவும் பெரிய லவ் ஊ மேல நானும் உங்க அப்பாவெல்லாம் வச்சிருக்கோண்டா, அப்ப நாங்க என்னடா பண்றதுன்ற மாதிரிலாம் சொல்ல தப்பு பண்ணிட்டோமான்னு சொல்லி தன்னோட அம்மாவையும் கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுக. அதுக்கப்புறம் அவங்க அம்மா சொல்றபடி ஜோவும் கேட்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜோவையும் ரெக்கவர் பண்றாங்க. ஒரு கட்டத்துல அவங்க அம்மாவும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ண அப்படிதான் இந்த ஸ்ருதியும் வந்திருப்பாங்க. ஸ்ருதிக்குமே அவங்க
அவங்க ஸ்கூல் டைம்ல இருந்து ஒரு சீரியஸான பிரச்சனை இருக்குங்க. அதெல்லாம் மறக்க வச்சுதான் அவங்க அப்பா நம்ம ஜோக்கு கல்யாணம் பண்ணியும் கொடுத்திருப்பாரு. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாள் நைட்டு நம்ம ஸ்ருதி கால் பண்ணி ஒன்னு பேசியிருப்பாங்கல்ல. ஆக்சுவலி அவங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இருக்காதுங்க. எப்படின்னா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுங்கன்னு சொல்லி தான் நம்ம ஜோக்கு கால் பண்ணி பேசியிருப்பாங்க. அப்போ அவரோட ஃப்ரெண்டு கால் எடுத்து போதையில இருக்கிறதுனால அதை கண்டுக்காம விட்டுருப்பாரு. அதை இப்ப சொல்ல என்னடா இப்படி பண்ணிட்டீங்கடா, விருப்பமில்லாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்னடா பண்றதுன்னு சொல்லி பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. இப்ப அவரோட உயிர் நண்பனும் நீ அப்படிலாம் யோசிக்காத, அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னா அவ கல்யாணத்தை நிப்பாட்ட வேண்டியதானே, உன்கிட்ட சொல்லி எதுக்கு நிப்பாட்ட வைக்கிறா, அவங்க அப்பா அம்மா மட்டும் சேஃப்டியா இருக்கணும், நீ வேணாம் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம அப்பா அம்மா அடிச்சுக்கிட்டு அழுகணுமா, அதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டல, இதுக்கப்புறம் இவ கூட தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இப்ப ஸ்ருதியோட ரூமுக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா ஸ்ருதியோ அந்த இடத்துல நம்ம ஜோ கிட்ட நான் எவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு வரேன்னு சொல்லி மட்டம் தட்டியும் பேசுறாங்க. நம்ம ஜோ அங்க என்னாச்சுன்னு சொல்ல வர சொல்றத கூட கேட்க மாட்டாங்க. நீ ஆல்ரெடி காலேஜ் டைம்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணியாமே, அந்த பொண்ணை கழட்டி விட்டுட்டு நான் பணக்காரி, காலேஜ் ஓனர், சொந்தமா வீடெல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு காசுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியான்னு சொல்லி இன்னும் மட்டும் தட்டி பேச ஜோக்கு பயங்கரமா கோவம் வருதுங்க. அங்க இருந்து வெளியே போறாரு. தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் போன் பண்ணி என்ன பேசுறதுக்கே சான்ஸ் கொடுக்க மாட்டாடா, நான் எப்படி என்ன புரிய வைக்கிறது, செட் ஆகாதுன்னு சொல்ல அதுல இருந்து நம்ம ஜோ திரும்ப குடிக்க ஆரம்பிக்கிறாருங்க. ஒரே வீட்டுல தனி கொடுத்தனும் வாழ்ந்தாலும் பொண்டாட்டியும் புருஷனும் கொஞ்சம் கூட பேசிக்க மாட்டாங்க. தனித்தனியான லைஃபை தான் வாழ்வாங்க. ஒரு நாள் நம்ம ஜோ போன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டும் போது போலீஸ் கிட்ட மாட்டி பாருங்க. அப்ப ஜோவோட மாமனார் தான் வந்து அவரை ஜாமீன்ல எடுப்பாங்க. உங்க அப்பா ரொம்ப தங்கமான மனுஷன், எனக்கு பிசினஸ்ல ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்லிதான் நீங்க எப்படிப்பட்டவர்னு விசாரிக்காம என் பொண்ணை கொடுத்த. ஆக்சுவலா நான் விசாரிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன், வீட்டுக்குள்ளேயே இருந்தா இப்படிதான் ஆகும். என் பொண்ணு அந்த காலேஜோட ஓனரா பிரின்சிபலா அங்க இருக்கால, அதே காலேஜ்ல நீங்க ஏன் ஒரு ப்ரொஃபஸரா போக கூடாதுன்னு சொல்லி இப்ப அந்த காலேஜ்லயும் நம்ம ஜோக்கு ஒரு ப்ரொஃபசர் வேலை வாங்கி கொடுக்குறாரு. வீட்டுக்கு வந்ததும் அவங்க பொண்டாட்டி வேற எவ்வளவு தைரியம் இருந்தா குடிச்சிட்டு ஸ்டேஷனுக்கு வந்து எங்க அப்பாவையே நிக்க வச்சு ஜாமீன்ல எடுக்க வைப்ப, உன்னால எதுக்கு அவர் கஷ்டத்தை அனுபவிக்கணும், இன்னொரு வாட்டி இப்படி ஆச்சுன்னா அவ்வளவுதான்ற மாதிரி மிரட்ட நம்ம ஜோவும் பொறுமையா உட்காந்து நான் பேசுறத கொஞ்சம் கவனின்ற மாதிரி சொல்ல அப்பயும் அவங்க கவனிக்காம உள்ள போக பேசிக்கிட்டே இருக்க கவனிக்க மாட்டியான்னு சொல்லி தெரியாம நம்ம ஜோ அவர் மனைவியை தொடுறாரு. உடம்பெல்லாம் சிலுத்து போய் ஒரு ஓரத்துல உட்காந்து கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஜோக்குமே அங்க என்ன நடக்குதுன்னு புரியலைங்க. அப்படி அவங்க மனைவியோட தங்கச்சி கிட்டையும் வந்து உங்க அக்காக்கு எதுனா வேற லவ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க அப்படிலாம் இல்லன்ற மாதிரி அவங்களும் மறுக்க இப்ப அவங்க மாமனார் சொன்ன மாதிரி அடுத்த நாள் காலேஜுக்கும் போறாங்க. காலேஜுக்கு வந்த உடனே அங்க இருக்கிற செக்ரட்டரி கூட ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. அந்த செக்யூரிட்டியும் அங்க பெருக்கிற ஒரு ஆன்டி இருப்பாங்க, அவங்க கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, வேணுமுனே குப்பை போடுவாங்க. இப்போ கரஸ்பாண்டரை பாக்குறதுக்கு அதாங்க நம்ம ஜோவோட மனைவி, அவங்கள பாக்குறதுக்கு அந்த ரூமுக்கும் வர யாரு இங்க வர சொன்னான்னு சொல்லி அவங்க மனைவியும் கோவப்பட அதுக்குள்ள அவங்க மாமனார் வந்து நான் தான் வர சொன்னேன்னு சொல்லிட்டு ஜோவை நம்ம காலேஜ்ல ப்ரொஃபஸரா சேர்த்திருக்கேன்னு சொல்லிட்டு இந்த காலேஜை சுத்தி காமிக்க சொல்லி அங்க இன்னொரு வாத்தியார்கிட்டயும் சொல்றாரு. நானே சுத்தி பாத்துக்கிறேன்னு சொல்லி அவரே காலேஜை சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப நம்ம ஜோக்கு அவரோட நண்பர்களோட ஞாபகமோ கிளாஸ் ரூம்லாம் பார்க்கும் போதோ தன்னோட காதலியோட ஞாபகம் தாங்க வருது. இதை தன்னோட ஃப்ரெண்டு கிட்டயும் போன் பண்ணி சுச்சி நினைப்பாவே இருக்குடான்னு சொல்ல சுச்சிய கிளாஸ் ரூம்லயும் காலேஜ்லயும் தேடாத, உன் மனைவி கிட்ட தேடு, அங்கதான் கிடைப்பான்னு சொல்லிட்டு நண்பனும் போனை வைக்க அப்ப அந்த இடத்துக்கு ஒரு பிடி சார் வராருங்க. நம்ம ஜோவை ஒரு ஸ்டூடெண்ட்னு நினைச்சு ஐடி கார்டு இல்லாம சுத்துற, முடி வெட்ட மாட்டியான்னு சொல்லி திட்டிட்டு போறாரு. இப்போ அடுத்த நாளும் ஜோ காலேஜுக்கு வந்திருக்க பிடி சார் ஜோ கிட்ட பிரச்சனை பண்ண அப்பதான் ஜோ கரஸ்பாண்டன்டோடைய ஹஸ்பண்ட்னு தெரிய வருதுங்க. அதுல இருந்து நம்ம ஜோ கூட அவர் ஃப்ரெண்டாவும் மாறுறாரு. இப்போ கரஸ்பாண்டரும் அங்க இருக்கிற எல்லா வாத்தியார்களுக்கும் ஒரு மீட்டிங் வைக்க நம்ம ஸ்ருதியும் நான் இந்த காலேஜுக்கு வந்து 3 மாசத்துல இந்த காலேஜ் ஒரு ஸ்கூல் மாதிரி இருக்குன்னு சொல்லி எனக்கு யாரோ லெட்டர் போட்டிருக்காங்க, பொண்ணுங்களும் பசங்களும் பேசினா தேவையில்லாத பிரச்சனை வரும், அதனால தான் பேசக்கூடாதுன்னு சொன்னேன், இந்த ரூல்ஸ் எல்லாம் ஒழுங்கா ஃபாலோ பண்ணணும்ன்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே அந்த காலேஜ் அவங்க நடத்துறாங்க. ஜோ வேற அங்க உட்காந்து முறைச்சிக்கிட்டே இருக்க வெளியே போன்னு சொல்லி ஜோவுக்கும் மெசேஜ் அனுப்புறாங்க. அதை வேற அந்த பிடி சார் பாத்துறாருங்க. சார் நாங்கெல்லாம் இங்க திட்டு வாங்குறோம், நீங்க வீட்லயும் திட்டு வாங்குவீங்க போலன்னு சொல்லி நம்ம ஜோ கூடயும் சொல்ல சரி அந்த லெட்டரை எந்த பையன் போட்டான்ற மாதிரி ஜோவும் கேட்க பையெல்லாம் போடல சார், நான் தான் போட்டேன், ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ள பசங்க பொண்ணுங்க பேசிக்க கூடாது சொன்னா பரவாயில்ல, வாதியாருக்குள்ளேயே பேசிக்க கூடாதுன்னு சொல்றாங்க, அது எப்படி சார் இருக்க முடியும் தான் போட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்படியே நம்ம ஜோவும் ரெகுலரா அந்த காலேஜுக்கு வராரு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த காலேஜை மாத்தணும்னு நினைக்கிறாரு. இங்க நம்ம ஸ்ருதிக்குமே ஸ்கூல்ல ஒரு லவ் இருந்திருக்காங்க, அந்த பையனை இப்போ தேடிக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் நம்ம ஜோ கூட அவங்களால குடும்பம் நடத்த முடியாது. ஜோ காலேஜ்ல ஒரு செக்யூரிட்டி இருப்பார் பாத்தீங்களா, அவர் கூட ஒரு பெருக்கிற ஆன்டி கிட்ட வம்பு பண்ணுவார்ல, அப்படி இப்பயும் வம்பு பண்ணிக்கிட்டு இருக்க, எப்ப பார்த்தாலும் ஏன் இவங்களையே நோண்டிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி ஜோ கேட்க அவங்க தான் என்னோட மனைவி, 15 வருஷமா என் கூட அவ பேசினது இல்ல, நான் குடிச்சிட்டு என்னோட பையனை கூப்பிட்டுட்டு வண்டி ஓட்டிட்டு போனேன், அப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, நான் பொழைச்சிட்டேன், ஆனா என்னோட மகன் பொழைக்கல, அதுல இருந்து அவ பேசுறது இல்ல, நான் தப்பு தான் பண்ண, அதுல இருந்து குடிய நிப்பாட்டிட்டேன், பிள்ளைய இழந்த நானு அட்லீஸ்ட் பொண்டாட்டியாச்சு இருப்பாளான்னு பார்த்தா அவளும் பேச மாட்டான்ற மாதிரி வேதனைய பகிர்ந்துக்க நம்ம ஜோவும் ஃபீல் பண்ணிட்டு நீங்க கவலைப்படாதீங்க, இந்த காலேஜ்ல இருந்து நான் போறதுக்குள்ள எப்படின்னா அவங்க பேச வைக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. இப்போ கரஸ்பாண்டன்ட் திரும்பி மீட்டிங்கை வச்சு வரப்போற கல்ச்சரல்ஸ்ல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, பொண்ணுங்களுக்கு தனி சைட் பசங்களுக்கு தனி சைடுன்னு இருக்கணும், யாரும் பேசக்கூடாதுன்ற மாதிரி திரும்பி நிறைய ரூல்ஸை போடுறாங்க.
போறாங்க. அப்பதான் அந்த இடத்துல கீழே ஒரு பிரச்சனை நடக்குதுங்க. இந்த செக்யூரிட்டியை போட்டு அங்க இருக்கிற ஆபீசரும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஜோவோ என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்கும் போதோ இவர் லேடிஸ் டாய்லெட் குள்ள போயிருக்காரு சார் அப்படின்ற மாதிரியும் சொல்ல, அப்ப அந்த இடத்துக்கு அந்த செக்யூரிட்டியோட மனைவி வராங்க. அந்த ஆளு என் பின்னாடி சுத்திக்கிட்டே இருப்பான், என் புருஷன் தான் அவன், என் கூட பேசணும்னு நினைப்பான், நான் உள்ள இருக்கேன்னு நினைச்சிட்டு தெரியாம உள்ள வந்திருப்பான், அவன் லேடிஸ் டாய்லெட் அப்படின்ற மாதிரிலாம் இங்கிலீஷ்ல படிக்க தெரியாது, வயசான காலத்துல அவன் எதுக்கு லேடிஸ் டாய்லெட் குள்ள போக போறான், இதுக்கு போய் அடிக்கிறீங்களே, நீ வாயா இங்க இருந்து போவோன்னு சொல்லி கூப்பிட அந்த இடத்துல அந்த செக்யூரிட்டி வலிய மறந்துட்டு அவமானத்தை மறந்துட்டு தன்னோட மனைவி தனக்காக பேசுறத கவனிக்கிறாரு. முக்கியமா தான் கூட பேசுறதையும் கவனிக்கிறாரு. அவருக்கு சந்தோஷம் தாங்கலைங்க. ஜோ கிட்டயும் தம்பி நீ சொன்ன மாதிரியே என் மனைவி பேசிட்டான்னு சொல்லி துள்ளி குதிக்கிறாரு. இப்ப அந்த இடத்துல இருந்து சந்தோஷமா தன்னோட மனைவி கூடயும் பேசிக்கிட்டு போறாரு. சுத்தி இருக்கிறவங்களும் இந்த செக்யூரிட்டிக்கு பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருந்தா அவர் மேல தப்பு இல்லைன்னு அவரே நிரூபிச்சிருப்பாரு, தெரியாம அடிச்சிட்டீங்களேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க, அப்பதான் நம்ம ஹீரோயினும் நம்ம கணவருக்கு பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பை கூட நம்ம கொடுத்தது இல்லையன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒரு கடத்துல தன்னோட தங்கச்சி வந்து அன்னைக்கு நைட்டு பார்ட்டியில அவர் போதையில இருந்ததுனால நீ கல்யாணத்தை நிப்பாட்டிலான்னு சொன்னதெல்லாம் அவர் ஃப்ரெண்டு தான் கேட்டிருக்காரு, அப்படி தெரியாம தான் கல்யாணம் பண்ணிருக்காரு அப்படிலாம் சொல்ல நம்ம ஜோ மேல இருக்கிற நியாயம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஸ்ருதிக்கும் புரியுதுங்க. இதனால கல்ச்சரல்ஸ்ல பசங்களும் பொண்ணுங்களும் சேர்ந்து பழகலாம், தப்பில்லைன்ற மாதிரியே அவங்க அனௌன்ஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஸ்ருதியும் மாறுறாங்க. அப்பதான் கல்ச்சரல்ஸ்ல இன்னொரு பிரச்சனை வருதுங்க. நம்ம ஸ்ருதியோட தங்கச்சி ஒரு பையனை லவ் பண்ணிருப்பாங்க. அந்த பையனும் இந்த பொண்ணை தப்பா போட்டோவை அனுப்ப சொல்லி அதையும் வச்சு மிரட்டி இருக்கான். அங்க நம்ம ஜோ வராரு, அந்த பையனை அடிக்கிறாரு. ஒரு கடத்துல அந்த பையனை அவங்க அம்மா கிட்டயே அடிவாங்க வச்சு அந்த போனையும் தூக்கி போட்டு உடைக்க வைக்கிறாரு. ஹீரோயின் தங்கச்சி கிட்டையும் இதுக்காக நீ அழுகாத, தப்பு பண்ணது அவன் தான் ஃபீல் பண்ணுமே தவிர போட்டோ இப்படி ஆயிட்டுன்னு சொல்லி நீ அழுக கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஆதரவா பேச இதை பார்த்த நம்ம ஹீரோயினும் சிலிர்த்து போறாங்க. அங்க நம்ம ஜோ மேல அவங்களுக்கு மரியாதை வருது. அப்படி ஜோ கிட்டையும் ஸ்பேஸ் கொடுத்து பேசலான்னு வராங்க. அப்பா அவங்க லைஃப்ல ஒரு பையன் இருக்கிறதாகவும் சொல்றாங்க. நம்ம ஜோ அந்த பையன் கூடயே தன்னோட மனைவியை சேர்த்து வைக்கலாம்னு சொல்லி முடிவு பண்றாருங்க. அதை தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சொல்லிட்டு அந்த பையனை தேடி கண்டுபிடிக்க சொல்றாரு. அப்படி நம்ம ஜோவோட உயிர் நண்பனும் ஜோவோட மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு இடத்துக்கு போக, அப்பதான் ஜோ வாழ்க்கையில சுச்சின்னு ஒரு பொண்ணு இருந்தா அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்ற மாதிரி அந்த கதைகள்லாம் சொல்ல நம்ம ஸ்ருதி இன்னும் உடஞ்சு போறாங்க. இப்ப எங்க போறோன்ற மாதிரி கேட்க, உன் லைஃப்ல ஒரு பையன் இருக்கான்னு சொன்னல, அந்த பையனை ஜோ கண்டுபிடிச்சிட்டான், அவனை பாக்கிறதுக்கு தான் போறோம்னு சொல்லிட்டு ஒரு கிரவுண்டுக்கும் கூட்டிட்டு போறாங்க. ஸ்ருதி கார்ல இருந்து இறங்கி நம்ம ஜோ கிட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வர, ஜோ அவங்கள தடுத்து நிப்பாட்டி நீ தேடிக்கிட்டு இருந்த பையன் அங்க இருக்கான், போய் பாத்துடுவான்னு சொல்ல அவங்களும் கொஞ்சம் தயக்கமா போயிட்டு அந்த இடத்த அந்த பையனை பார்க்க அவனை பார்த்த உடனே அதிர்ந்து போறாங்க. ஆக்சுவலா ஸ்கூல்ல இவங்களுக்கு லவ் வந்திருக்கோங்க இந்த பையன் மேலதான். அதை எக்ஸ்பிரஸ் பண்றப்போ அந்த பையன் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்ருதி கிட்ட ஒரு ரூமுக்கு கூட்டு போயிட்டு தப்பா நடக்கவும் முயற்சி பண்ணிருப்பான். அதுலதான் நம்ம ஸ்ருதி பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இப்ப அந்த பையனை தான் நம்ம ஜோ தேடி கண்டுபிடிச்சிருப்பாருங்க. அந்த பையனை அடிச்சுட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல அவனை அடிக்க போயிட்டு அவன் கிட்ட அந்த பையனோட நேம மட்டும் சொல்லுன்ற மாதிரி கேட்க, அப்பதான் இன்னொரு விஷயத்தையும் காமிக்கிறாங்க. ஸ்ருதி கிட்ட இந்த பையன் தப்பா நடக்கிறப்போ அந்த இடத்துக்கு ஒரு ஸ்கூல் பையன் வந்து மூஞ்சில மைம் மாதிரி பெயிண்ட் எல்லாம் அடிச்சுக்கிட்டு ஸ்ருதியையும் அந்த பையன் கிட்ட இருந்து காப்பாத்திருப்பான். சோ ஸ்ருதி அந்த பையனை தாங்க லவ் பண்றதா நம்ம ஜோ கிட்ட சொல்லிருப்பாங்க. ஆனா அந்த காப்பாத்துற பையன் யாரு தெரியுமா? ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோ கூட ஸ்கூல்ல ஒரு காம்படிஷன்ல டைம்ல கலந்துருப்பாரு. அங்க கூட ஒரு பிரச்சனையில ஒரு பையனை போட்டு அடிச்சிருப்பாரு. அப்படி அடிச்சது இந்த பையனை தாங்க. அப்படி நம்ம ஸ்ருதிய அப்பவே காப்பாத்தினது நம்ம ஜோ தாங்க. அந்த இடத்துல அந்த பையன் அதை சொல்ல நம்ம ஸ்ருதி அங்க புல்லரிச்சு போறாங்க. அப்ப இத்தனை நாள் நான் தேடிக்கிட்டு இருந்த பையன், நான் லவ் பண்ண பையன் ஜோதானான்னு சொல்லி கண் கலங்கி போறாங்க. ஓடி வந்து நம்ம ஜோவையும் அணைச்சிக்கிறாங்க. அவ்வளவுதாங்க, ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றாங்க. வாழ்க்கையில நம்ம லவ் பண்ணவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா நம்மளும் போகணுன்ற அர்த்தம் இல்ல. அதை விடவும் பெட்டரான ஒரு லைஃப் நம்மளுக்காக காத்திருக்கு. அது வரைக்கும் பொறுமையா இருக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகாவே இந்த படம் சொல்லியிருக்கோம். ஸோ கண்டிப்பா இந்த படத்தை ஒரு வாட்டி ஓடிடியில பாருங்க. இந்த பொங்கல் ட்ரீட்டா இந்த படம் உங்களுக்கு அமையும். அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு என் ஃபிலிம் பையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ so much.